ஒரு நல்ல திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி பார்த்தாலும் ஒவ்வொரு முறையும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிற நல்ல திரைப்படம் பிரம்மாண்டமாக இருக்கணும். சில படம் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே பார்க்க முடியாது. ஆனால் சில படம் எளிமையாக இருக்கும், பெரிய அதிக பட்ஜெட்லாம் இருக்காது, ஆனால் எளிமையாக எடுத்திருப்பாங்க. ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலும் வந்து சலிக்காது. ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் புதிதாக பார்க்கும்போது நமக்கு என்ன அனுபவம் ஏற்படுமோ அந்த அனுபவம் அதில் கிடைக்கும். அந்த மாதிரி படம் தான் ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம நல்ல திரைப்படம் என்பது அப்படிப்பட்டது தான். எவ்வளோ தான் பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாங்க, ஆகாவோன்னு உலகளவில் நிறைய வசூலாயிருக்கும், ஆனால் ஒரு வாட்டி 2 வாட்டிக்கு மேலே பார்க்க முடியாது. ஆனால் சில படம் பார்த்திங்கன்னா பட்ஜெட் கம்மியாக இருக்கும், எத்தனை வாட்டி பார்த்தாலும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான படம். உதாரணத்துக்கு நம்ம வந்து பாக்யராஜ் படத்தை சொல்லலாம். பாக்யராஜ் படத்தில் அந்த மாதிரி நிறைய படம் இருக்குது, அடிக்கடி பார்க்கலாம். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் நம்ம அதில் ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். அது மாதிரி வந்து சாட்டைன்னு ஒரு படம், சமுத்திரக்கனி நடித்தது. அந்த படம் கூட அப்படி தான் எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும், நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் புதுசாக பார்க்குற ஒரு அனுபவத்தை அது கொடுக்கும். அதோட மேக்கிங் ஸ்டைல் அந்த திரைப்படத்தை எடுத்துக்கிற விதம் வந்து அந்த மாதிரி அதிக பட்ஜெட்டு கிடையாது, ஒரு குறைவான பட்ஜெட்டில் பெரிய நடிகர்கள் அப்படிலாம் கிடையாது, பிரம்மாண்டம் கிடையாது. ஆனால் அந்த திரைப்படத்தை எடுத்துருக்கிற விதத்தை பார்த்தோன்னா எத்தனை வாட்டி பார்த்தா கூட புதுசாக பார்க்குற ஒரு அனுபவத்தை அது கொடுக்கும், சலிக்காது. எல்லாம் நம்ம அந்த கதை தெரியும், இப்படி தான் முடிய போகுது அப்படின்னா கூட அந்த காட்சியில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முதல்ல நம்ம அந்த ஒரு படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு படத்தை பார்ப்போம்ல, அதே எதிர்பார்ப்பு ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி ஒரு நல்ல திரைப்படம் என்பது நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ஒரு புதிதாக பார்க்கும்போது இதற்கு முன்பு பார்க்காத ஒரு படத்தை பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த திரைப்படம் நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் நம்ம பாக்யராஜ் படத்தை சொல்லலாம். நிறைய தமிழ் படம் இருக்குது, நிறைய இருக்குது. குறிப்பாக நான் வந்து நிறைய உதாரணமாக சொல்லலை, இருந்தாலும் தெளிவாக புரியுறதுங்க. இப்போ பாக்யராஜ் படம், சாட்டைங்கிற அந்த சமுத்திரக்கனி நடித்த படம், இதை வந்து எனக்கு அப்படி தோணுது. அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படங்கிறது வந்து அப்படிப்பட்டது. ஒரு பிரம்மாண்டமாக படம் எடுப்பாங்க, 100 கோடி 200 300 கோடி 400 கோடின்னு, ஆனால் ஒரு தடவைக்கு மேலே பார்க்க முடியாது. ஆனால் உலகளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு 2 தடவைக்கு மேலெலாம் பார்க்கவே முடியாது, பார்க்கவே நமக்கு தோணாது. ஏன்னா தெரிஞ்ச ஒரு விஷயம், அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை. தெரிந்த ஒரு முடிவு என்பது கிளைமேக்ஸ் என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க வெறும் பிரம்மாண்டத்தை நம்பி தான் அவங்க அந்த படத்தை எடுத்திருக்காங்க. வேறு அதை எடுத்த விதத்தில், அவங்க நடிப்பு விதத்தில் புதுசாக எதையாவது சொல்லியிருக்காங்களா, சுவையாக எதாவது சொல்லியிருக்காங்களான்னா அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படங்கிறது நிறைய வாட்டி பார்க்க தோணும். ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் அதை புதிதாக பார்ப்பது போன்ற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அதுதான் நல்ல திரைப்படம்.